வணக்கம். முனைவர் பு. எழிலரசி, தமிழ்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர், சென்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஓசூர். நாம் இப்போ பார்க்க போகிற பாடம் தனிப்பாடல்கள். அதில் ஔவையார் தனிப்பாடல் என்ற பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். தனிப்பாடல் என்றால் என்ன என்பதை பற்றி முதலில் அறிந்து கொள்வோம். தனித்தனி புலவர்களால் பல்வேறு காலகட்டங்களில் வகுக்கப்பட்ட பாடல்களை தனிப்பாடல்கள் என்கின்றோம். புலவர்கள் தங்கள் உள்ள கருத்தை எவ்வித கட்டுப்பாட்டிற்கும் உட்படுத்தாமல் தங்கள் விருப்பம் போல் எழுதிய பாடல்கள் இவை. இவற்றை தமிழர்களும் தமிழறிஞர்களும் சுவைஞர்களும் பெரிதும் முயன்று தேடி தனிப்பாடல் என்ற தலைப்பில் தொகுத்திருக்கிறார்கள். இப்பாடல்களில் பலவித உணர்ச்சிகள், ஓசை விளையாட்டு, சொல் விளையாட்டு, விடுகதை என அத்துணை சுவைகளும் நயங்களும் காண கிடைக்கின்றன. ஔவையாரை பற்றி. ஔவையார் சங்க பாடல்கள் எழுதியவர். ஔவையார் தனிப்பாடல்கள் 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஔவையாரின் நீதி நூல்கள் நல்வழி, ஆத்திச்சூடி, மூதுரை, கொன்றைவேந்தன் போன்றவை. ஔவையாருடைய சமய நூல்கள் விநாயகரகவல், ஔவைக்குரல், ஔவையாரின் சிற்றிலக்கியம் பந்தன் அந்தாதி போன்றவை. ஆசிரியர் அறிமுகம். ஔவையார் என்ற பெயரில் பல்வேறு காலகட்டங்களில் பல புலவர்கள் இருந்துள்ளனர். நூல்கள் பதிக்கப்பட்ட காலத்தை அடிப்படையாக கொண்டு ஔவையாரின் கால பாகுபாட்டை அறிய முடிகிறது. தனிப்பாடல் இயற்றிய ஔவையாரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு ஆகும். தனிப்பாடல் திரட்டு என்ற பெயரில் 1940ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதில் 74 பாடல்கள் ஔவையாருடையது. கம்பர், புகழேந்தி போன்ற புலவர்கள் வாழ்ந்த காலத்தில் அறிவுத்திறத்துடன் விளங்கிய பெண்பால் புலவர் இவர் ஆவார். வரலாற்று வரிசையில் 2ஆவதாக வைத்து எண்ணப்படுகின்றார். நூல் அறிமுகம். ஒரு பாடலில் ஒரு வெண்பா வைத்து பாடுவதை தனிப்பாடல் என்பர். ஔவையார் எழுதிய பாடல்களில் ஒன்றான வான்குருவியின் கூடு வெண்பா அமைப்பில் ஆனது. வாழ்க்கையில் நேரடியாக சந்தித்த சிக்கலை பற்றியதாக அமைந்துள்ளது இப்பாடல். மிகச் சாதாரண பாடலும் நமக்கு வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் வழிகாட்டி நிற்கும் என்பதற்கு இப்பாடல் சான்றாக அமைந்துள்ளது. இப்பாடல் சோழ மன்னனுக்கு பதில் சொல்வதாக அமைந்துள்ளது. ஔவையாரின் அறிவாற்றலை கம்பரோடு ஒப்பிட்டு கம்பருக்கு ஆதரவாக பேசுகின்றான் சோழ மன்னன். அதற்கு பதில் கூறும் விதமாக இத்தனிப்பாடல் அமைகிறது. அதை பற்றிய பாடலாவது: வான்குருவியின் கூடு வள்ளரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யதரிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லார்க்கும் ஒவ்வொன்று அரிது. வானுயர மரத்தில் கூடு கட்டி இருப்பதால் தூக்கணாங்குருவி வான்குருவி என்று கூறுவர். அது வானளவு உயரத்தில் சிறகடித்து பறந்தபடி 2 அடுக்கில் கூடு கட்டுமாம். இது இயற்கையின் அற்புதம். மனிதன் அரக்கினை கண்டுபிடிப்பதற்கு முன் முருங்கை மரம், அரச மரம் போன்றவற்றிலிருந்து பிசின் எடுத்து கடிதங்களை ஒட்ட பயன்படுத்தினான். அந்த பிசின் எவ்வாறு தயாராகின்றது என்றால், மரத்தின் சாற்றினை எடுத்து உணவாக்கி கொள்ளும் அரக்கு பூச்சி ஒரு வகை திரவத்தினை வெளியிடும். அது காற்றோடு கலந்து அரக்காக மாறும். சின்னஞ்சிறு வாயினை உடைய கரையான் மண்ணை மென்மையாக மாற்றி புற்றினை உருவாக்குகின்றது. சிறிய அறைகளை அடுக்கடுக்காக மெழுகினை கொன்று ஒன்றுபோல் நேர்த்தியாக கூட்டினை கட்டுகின்றன தேனீக்கள். எல்லா தட்பவெட்ப நிலையையும் தாங்கி தேனை பாதுகாக்கும். சில சிக்கலான வலையை மென்மையாக இருக்கும் சிலந்தி தன் எச்சில் மூலம் பின்னுகிறது. இயற்கையின் படைப்பில் இவற்றின் அற்புதம் வியப்பை ஏற்படுத்துகிறது. அதுபோலத்தான் அவரவர் செய்யும் காரியம் ஒவ்வொன்றும் அவரவர்களுக்கு அற்புதமாகவும் எளிதாகவும் இருக்கும். இதில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சோழ மன்னனை பார்த்து ஔவையார் கேட்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது. நன்றி.